வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போறோம். முளைக்கட்டிய பச்சை பயிறு சப்பாத்தி. இந்த சப்பாத்தி சாப்பிட்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். விருப்பப்பட்ட சைட் டிஷ் வச்சும் சாப்பிட்டுக்கலாம். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மிக்ஸி ஜார்ல 1.5 கப் அளவுக்கு முளைக்கட்டிய பச்சை பயிறு சேர்க்கிறேன். 4-5 பீஸ் கட் பண்ண இஞ்சி, 3 ஸ்லைஸ் பண்ண பூண்டு, 3 கட் பண்ண பச்சை மிளகாய். இந்த சப்பாத்திக்கு பச்சை மிளகாய் காரம் தான். நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து லேஸ் கொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். பச்சை பயிறு விழுதான் இந்த மிக்சிங் பவுலுக்கு மாத்திட்டு இது கூட 1.5 கப் கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண வெங்காயம், 1/2 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள். கொத்தமல்லி இலைகள் அதிகமா சேர்த்துக்கங்க. சப்பாத்தி நல்லா வாசனையா சூப்பரா இருக்கும். தேவையான அளவு உப்பு. இது கூட 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். தண்ணியை மொத்தமா ஊத்திடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கங்க. மாவு பிசைஞ்சாச்சு. மாவு இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கங்க. தண்ணியை பார்த்து கேர்ஃபுல்லா சேர்த்துக்கங்க. இப்ப இதை ஊற வைக்க வேண்டியதுல உடனே நம்ம தேய்ச்சிடலாம். இந்த சைஸ்க்கு ஒரு உருண்டை மாவு எடுத்திருக்கேன். மாவுல பெரட்டிட்டு ரவுண்டா தேய்ச்சிடலாம். தேய்ச்சாச்சு. இதை போட்டு எடுத்துடலாம். இப்ப கல்லு போட்டு சூடாயிடுச்சு. தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை வச்சுட்டு மேலே எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அல்லது நெய் எது வேணாலும் சேர்த்துக்கங்க. குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தா நெய் சேர்த்து செஞ்சோம்னா நல்ல ஹெல்த்தியாவும் இருக்கும், டேஸ்டா வாசனையாவும் இருக்கும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். இப்ப மேல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடும் கொஞ்சமா எண்ணெய் சேர்க்கிறேன். திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். ரெண்டு சைடுமே சப்பாத்தி வெந்துருச்சு, எடுத்துடலாம். ஹெல்தியான டேஸ்டான முளைக்கட்டிய பச்சை பயிறு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.